வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய தலைமுடியை ஆரோக்கியமான முறையில் வளர்த்துக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். தலைமுடி வளர்ச்சியை ஆதரிக்கக்கூடிய வகையில் சில முக்கிய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இந்த ஊட்டச்சத்துக்கள் முடி வளர்ச்சியை ஆதரிக்கிறதோட முடியை ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இரும்புச்சத்து, புரதச்சத்து மற்றும் அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள் என பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகிறது. மேலும் தலைமுடி ஆரோக்கியத்தை பராமரிக்க ஆன்டி ஆக்சிடென்ட்களும் மிகவும் அவசியம். ஸோ இந்த சத்துக்களெல்லாம் பெறுவதற்கு என்னென்ன உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முடி வளர்ச்சிக்கு உதவக்கூடிய வெண்ணெய் பழங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய வெண்ணெய் பழங்கள் முடி வளர்ச்சியை ஆதரிக்கிறதோட ஒட்டுமொத்த உச்சந்தலை ஆரோக்கியத்தையும் பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. இந்த விட்டமின் இ சத்துக்கள் முடியினுடைய ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி முடி வளர்ச்சியை ஊக்குவிக்குது. இது கியூட்டிக்கல் செல்களை மூடுவதற்கும் முடி உடைவதை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு அப்படின்றத மருத்துவ உலகில் குறிப்பிடுறாங்க. தலைமுடியை ஈரப்பதமாக வைக்கிறதுக்கு வெண்ணெய் பழம் சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும். ஸோ வெண்ணெய் பழத்தை ஆரோக்கியமான கூந்தல் வளர்ச்சிக்கு நீங்க எடுத்துக்கோங்க. கருப்பட்டியை ஆரோக்கியமான கூந்தல் வளர்ச்சிக்கு நீங்க எடுத்துக்கலாம். அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபீனாலிக் கலவைகள்லாம் அந்த கருப்பட்டியில் நிறைந்திருக்கு. இது முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கும் முடி உதிர்வதை குறைக்கிறதுக்கும் முக்கியமாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் இந்த கருப்பட்டியை நீங்க எடுத்துக்கும் பொழுது அதிக அளவு விட்டமின் சி சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். கோலோஜனோட உற்பத்தியும் இது அதிகரிக்கும். இது முடி உதிர்வு அபாயத்தை உங்களுக்கு குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். முட்டையை நீங்க ஆரோக்கியமான முறையில் முடியை வளர்த்துக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். முட்டையில் புரதம், கோலின், இரும்பு, பயோட்டின், விட்டமின் ஏ, விட்டமின் டி மற்றும் விட்டமின் B12 போன்ற ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்கு. ஸோ இது உங்களுடைய தலைமுடியினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மேலும் இந்த முட்டையில் இருக்கக்கூடிய ஜியாக்சாந்தின், லூடின் போன்ற 2 ஆக்சிஜனேற்றங்களுமே முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய சத்துக்கள் தான். ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் வலுவான மற்றும் அடர்த்தியான முடியை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. எனவே தினசரி உங்களுடைய உணவில் நீங்கள் முட்டையை சேர்த்துக் கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய தலைமுடி வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். சர்க்கரை வெள்ளிக்கிழங்க சிறந்த ஆரோக்கியமான முறையில் முடி வளர்ச்சியை மேம்படுத்துகிறதுக்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல விட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் இருந்திருக்கு. இது உச்சந்தலையினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் வறட்சி, பொடுகு மற்றும் பிற தொற்று நோய்களினுடைய அபாயத்தை குறைக்கிறது. ஸோ இது உங்களுடைய மயிர் கால்களை தூண்டி முடி வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியமான முடியை ஊக்குவிக்குது. ஆரம்பத்திலிருந்தே உங்களுடைய முடி வளர்ச்சியை பராமரிக்கிறதுக்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். அடி மயிர் கால்கள் வரைக்குமே அது ஸ்ட்ராங்காக வைக்கும். நட்ஸ் மற்றும் விதைகளை முடி ஆரோக்கியத்திற்கு நீங்கள் எடுத்துக்கலாம். பாதாம், அக்ரூட் பருப்புகள், ஆலி விதைகள் மற்றும் சியா விதைகள் போன்ற நட்ஸ் மற்றும் விதைகளை நீங்கள் உட்கொள்வது தலைமுடிக்கு மிகவும் நன்மை பயக்கும். விட்டமின் இ சத்து இதில் எல்லாமே அதிகமான அளவில் இருக்கிறதால முடி ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் உச்சந்தலையில் ஆக்சிடென்ட் அழுத்தத்தை தடுக்கிறதுக்கும் முடியினுடைய பளபளப்பை மேம்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ ஏன் நீங்கள் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும்? ஆன்டி ஆக்சிடென்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு முடிக்கு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடல் செல்களில் இருந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நடுநிலை ஆக்குறதுக்கும், ஸோ நியூட்ரல் பண்ணுறதுக்கும், அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட செல்கள்னு சொல்லுவாங்க, அதை நடுநிலை ஆக்குறதுக்கும், அதாவது செயல்படாமல் தடுத்து நிறுத்துறதுக்கும், ஆக்சிஜனேற்றத்தால் ஏற்படக்கூடிய சேதத்தை தவிர்க்கிறதுக்கும் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் தான் முக்கியமாக இருக்கு. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராடி உங்களுக்கு தலைமுடியை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து, அப்புறம் விட்டமின் இ போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள்லாம், அப்புறம் அது கூட சேர்ந்து செலினியம் மற்றும் துத்தநாகம் போன்ற தாதுக்கள் எல்லாமே உங்களுடைய உச்சந்தலையை பாதுகாக்கிறதால உங்களுடைய உச்சந்தலையில் ஏற்படக்கூடிய எந்த விதமான அபாயத்தையும் குறைக்கிறதுக்கு இந்த உணவுகள்லாம் உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக உங்களுடைய தலைமுடியை ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்டும் இல்லாமல் கருகருன்னு அடர்த்தியாக நீங்கள் வளர வச்சுக்கலாம். முடி கொட்டுறது போன்ற எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.